நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்னா என்னென்னு பார்த்துட்டு வருவோம். ஓகே, ரியாக்ஷன்னா ஒன்றும் லைட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நோன் அஸ் ரியாக்ஷன். ஓகேவா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னா டிஃப்ளெக்ஷன் ஆர் ரொட்டேஷன். அதாவது டிஃப்ளெக்ஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் ரியாக்ஷன் சொல்கிறாங்க, இல்லைனா ரொட்டேஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாத தடுக்கிறதுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் ரியாக்ஷன். வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாத தடுக்கிறதுக்கு பேர் தான் வெர்டிக்கல் ரியாக்ஷன். ரொட்டேஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் மூமெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா, அதுதான் இங்கே எழுதியிருப்பார். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கேண்டிலிவர் பீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 3 ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா, லோடு கொடுத்திங்கன்னா ஒன்று வெர்டிக்கல், இதில் ஜென்ரல் லோடு கொடுத்திங்கன்னா ஓகேவா 3 இதில் ஜென்ரல் லோடுனா என்னதுன்னா ஹரிசாண்டல் லோடு வெர்டிக்கல் லோடு கொடுத்திங்கன்னா தான் இந்த 3 ரியாக்ஷனுமே வரும். நீங்கள் வெறும் வெர்டிக்கல் லோடு கொடுத்திங்கன்னா வெறும் 2 ரியாக்ஷன் தான் வரும், பார்த்துக்கோங்க. அது நான் அப்புறம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லாவே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ரியாக்ஷன் வருதா. ஒன்று வந்து என்னது வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன், மூமெண்ட் ரியாக்ஷன். வெர்டிக்கல் ரியாக்ஷன் என்னது இப்போ தான் சொன்னேன், அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நோன் அஸ் ஹரிசாண்டல் ரியாக்ஷன். ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாத தடுக்கிறதுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ரியாக்ஷன்னா என்னென்னா வெர்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நோன் அஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன். வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாத தடுக்கிறதுக்கு பேர் தான் வெர்டிக்கல் ரியாக்ஷன். ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் ரொட்டேஷன் இஸ் நோன் அஸ் மூமெண்ட் ரியாக்ஷன். அப்படின்னா ரொட்டேஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் இதில் மூமெண்ட் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃப்ரீ சப்போர்ட் பார்ப்போம். ஃப்ரீ சப்போர்ட்னா இதுதான். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஃப்ரீ எண்டு, இதுதான் நம்ம ஃப்ரீ சப்போர்ட் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி ஹரிசாண்டலாக ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னவோ மூவ் ஆகும், வெர்டிக்கலாக ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னவோ மூவ் ஆகும். இதில் ரொட்டேஷனும் பண்ண முடியும். ஓகேவா, ரெசிஸ்ட் பண்ணாது, ரொட்டேஷனும் ஆகும். ஓகேவா, அப்போ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் என்னது 0. இதில் எதுவுமே தடுக்காது. ஓகே, அதாவது ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் தடுக்காது, வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் தடுக்காது. ஓகே, அதுக்கப்புறம் ரொட்டேஷனையும் தடுக்காது. ஓகேவா, எதுவுமே தடுக்காது. அதனால் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 0. இதே ஃப்ரீ சப்போர்ட் ஃபிக்ஸ்டு ஃப்ரீ சப்போர்ட் தான் அது. இப்போ ஃபிக்ஸ்டு சப்போர்ட் பார்ப்போம். ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னா நீங்கள் வெர்டிக்கலாகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான், இல்லை வாலில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கூட வால் பாருங்கள், வாலில் இப்படி கூட ஃபிக்ஸ்டு பண்ணியிருக்கலாம், இல்லை இங்கே கிரவுண்டில் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னு சொல்லியிருப்போம். ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னா என்ன ஆகும்னா வெர்டிக்கலாகவும் மூவ் பண்ண முடியாது, ஹரிசாண்டலாகவும் மூவ் பண்ண முடியாது. ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டையும் தடுத்துரும், வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் தடுக்கிறோம், ரொட்டேஷனையும் தடுத்துரும். பாருங்க, இது ரொட்டேட்டும் பண்ண முடியாது. அப்படின்னா என்னது நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் இதில் 3. ஓகேவா, அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு. இங்கே பாருங்கள், வாலில் ஃபிக்ஸ்டாக இருந்ததுன்னா இது இப்படி தான் எக்ஸாம்பிள். இது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இது வந்து தியரிட்டிக்கலாக நம்ம எப்படி, இது வந்து ரியல் லைஃப்பில் எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம எப்படி நோட்டில் வரைவோமோ அந்த எக்ஸாம்பிள். ஓகே, இப்படி தான் நம்ம வரைவோம். ஃப்ரீ சப்போர்ட்டுக்கு பாருங்கன்னா பாருங்கள், இப்படி தான் ஃப்ரீயாக விட்டுருவோம். இப்போ ஹிஞ்சுடு ஆர் பின்டு சப்போர்ட். ஹிஞ்சுடு ஆர் பின் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக பாருங்கள் இப்படி தான் இருக்கும், ஒரே ஒரு பின் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படி வரைவோம், இல்லைனா தியரிட்டிக்கலாக நாங்கள் இப்படி ஃபிக்ஸ்டு சப்போர்ட் போட்டு நடுவில் ரவுண்டு போட்டால் அது ஹிஞ்சுடு ஆர் பின் சப்போர்ட்னு சொல்லலாம். ஓகேவா, இதில் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து 2. ஒன்று வந்து என்னது ஹரிசாண்டல் ரியாக்ஷன், இன்னொன்று வெர்டிக்கல் ரியாக்ஷன். ஹரிசாண்டல் ரியாக்ஷன் என்னது ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாமல் தடுக்கிறது தான் ஹரிசாண்டல் ரியாக்ஷன். வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாமல் தடுக்கிறது தான் வெர்டிக்கல் ரியாக்ஷன். ஓகே, இது 2 ரியாக்ஷன் தான் இங்கே பண்ணோம். இஃப் எ மெம்பர் ஆர் கனெக்டட் வித் எ சிங்கிள் ரிவிட் ஆர் சிங்கிள் போல்ட் கிவன் ஹிஞ்சுடு ஆக்ஷன். ஓகேங்களா, நீங்கள் சிங்கிள் ரிவிட் இல்லைனா சிங்கிள் போல்டு போட்டிங்கன்னா அந்த ரிவிட் ஆக்ஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹிஞ்சுடு ஆக்ஷன் நடக்கும். ஹிஞ்சுடுனா என்னது வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஹரிசாண்டல் ரியாக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணும். வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் ஹிஞ்சுடு ஆக்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ரோலர் சப்போர்ட். ரோலர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜஸில் ஒரு பக்கம் கொடுத்துருப்பாங்க, ஒரு பக்கம் ஹிஞ்சுடு கொடுத்துருப்பாங்க, ஒரு பக்கம் ரோலர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். பாருங்கள், ரோலர் இப்படி இருக்கும், ரொட்டேஷனில் இருக்கும். பாருங்கள், இது மூவ்மெண்ட் எப்படி ஹரிசாண்டலாக மூவ் ஆகும். ஓகே, வெர்டிக்கலாக ரெசிஸ்ட் பண்ணிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இருக்கும், இது ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இருக்கும், ஆனால் வெர்டிக்கலாக ரெசிஸ்ட் பண்ணிடும். ஓகே, இதில் ஆனால் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் என்னது மூமெண்ட்டும் நம்ம ரெசிஸ்ட் பண்ணாது, வெறும் ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் இதில் ரெசிஸ்ட் பண்ணும். என்னது வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தான் ரெசிஸ்ட் பண்ண தடுக்கும், வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மட்டும்தான் தடுக்கும். வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வெர்டிக்கல் ரியாக்ஷன். ஓகே, நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் இதில் ஒன்று தான். இதோட நம்ம தியரிட்டிக்கல் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரோலரோட சிம்பிள் இப்படி இருக்கும் தியரிட்டிக்கலாக.
ஓகே. ப்ராக்டிக்கலாக ரியல் லைஃப்பில் பாருங்கள் எப்படி இருக்கும். தியரிட்டிக்கலாக இது வந்து இன்க்ளைனாக கூட இருக்கலாம் ரோலர். ஓகே. பர்பெண்டிகுலர் டு த மெம்பர் இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் கைடட் ரோலர் பார்ப்போம், ஆர் மூமெண்ட் ரோலர்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் கைடட் ரோலர்னால் வெர்டிக்கல் டைரக்ஷனில் வந்து மூமெண்ட் இருக்கும். ரோலர் வந்து பார்த்திங்கன்னா என்ன எதில் ரோல் பண்ண முடியும்னா வெர்டிக்கலில் ரோல் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா பாருங்கள், வெர்டிக்கலில் மூமெண்ட் இருக்கும், ஹரிசாண்டலாக ரெசிஸ்ட் பண்ணிடும். ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம் மூமெண்ட்டையும் ரெசிஸ்ட் பண்ணிடும். வெர்டிக்கலாக மட்டும்தான் ரோல் பண்ண முடியும். அதுதான் வெர்டிக்கல் கைடட் ரோலர். இதுக்கு எக்ஸாம்பிள் ஷட்டர். ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டரை வந்து நம்ம திருப்ப முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக மூவ் பண்ண முடியாது. வெறும் வெர்டிக்கலாக மட்டும், ஒரே ஒரு வெர்டிக்கலாக மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். மீதி எல்லா டைரக்ஷனும் ரெசிஸ்ட் பண்ணிடும். அதனால் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2. ஏன்னா அது ஹரிசாண்டல் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் ரியாக்ஷன். ஓகேவா. ரொட்டேஷன் ஆகாத தடுத்துரும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாத தடுக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஹரிசாண்டல் கைடட் ரோலர்னால் அதே சேம் ஷட்டர் மாதிரி தான், ஆனால் இதில் வந்து ஹரிசாண்டலாக ரோல் பண்ணும், வெர்டிக்கலாக தடுக்கிறோம். வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாத தடுக்கும், வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாது. அதுக்கப்புறம் மூமெண்ட் ரியாக்ஷனும் ரொட்டேஷனும் ஆகாது. ஓகே. அதெல்லாம் மூமெண்ட் ரியாக்ஷன். இதுலேயும் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் 2 தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஹரிசாண்டலாக ரோல் பண்ண முடியும். ஹரிசாண்டல் ஸ்லைடிங் டோர் பாருங்கள், ஸ்லைடிங் டோர் வந்து ஹரிசாண்டல், அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள். ஆனால் பாருங்கள் சிம்பிள் வந்து நம்ம எப்படி போடுவோம் பாருங்கள், இப்படி தான் வரைவோம். ஓகே. ஹரிசாண்டல் கைடட் ரோலரோட சிம்பிள் இப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சியல் ஸ்ப்ரிங்கு எடுத்துக்கோங்க. இது வந்து ஆக்சியல் ஸ்ப்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வித் கீழே வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கொடுத்துட்டேன். இது வந்து நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிங்க எவ்வளோ இருக்கும். நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 1 தான். ஓகே. ஏன் 1? பிகாஸ் ஆக்சியல் ஸ்ப்ரிங் கேன் கேரி ஆர் ரெசிஸ்ட் ஆக்சியல் ஃபோர்ஸ் ஆர் ஆக்சியல் ரியாக்ஷன். ஏன்னா ஆக்சியல் ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் மட்டும்தான் கேரி பண்ணும், இல்லைனா ரெசிஸ்ட் பண்ணும். ஆக்சியல் ஃபோர்ஸ் மட்டும் தான் தடுக்கும். ஓகேவா. மீதி வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன்லாம் தடுக்காது, எதுவுமே தடுக்காது. ஒன்லி ஆக்சியல் ஃபோர்ஸை மட்டும் தான் தடுக்கும், ஆக்சியல் ரியாக்ஷன் மட்டும் தான் தடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபிக்ஸ்டு சப்போர்ட். இப்போ இது என்ன ஃபோர்ஸு கேரி பண்ணுதோ, இது என்ன ஃபோர்ஸை தடுக்குதோ அதே சேம் ஃபோர்ஸ் தான் இதுக்கு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு சேம் ஃபோர்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் இப்போ இங்கே எவ்வளோ இருக்கும், 1 தான் இருக்கும். ஓகே. இஃப் த ஸ்ப்ரிங் இஸ் வெர்டிக்கல், ஆக்சியல் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ வெர்டிக்கல். ஓகே. ஸ்ப்ரிங் வெர்டிக்கலாக இருந்ததுன்னா ஆக்சியல் ரியாக்ஷன் எப்படி வெர்டிக்கலாக இருக்கும். ஸ்ப்ரிங் ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா ஆக்சியல் ரியாக்ஷன் ஹரிசாண்டல். ஓகே. இதுக்கு கரெக்டாக பேரலாக போடணும் ரியாக்ஷன். ஓகே. ஸ்ப்ரிங்குக்கு பேரலாக தான் அந்த ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் எப்படி டெவலப் ஆகும், பேரலாக தான் டெவலப் ஆகும். அது நல்லா நான் வச்சுக்கோங்க, பேரலாக தான் ஆகும். ஓகேவா. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ் வந்து லிஃப்ட்டுக்கு கீழே வந்து ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கு தான் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து என்ன ஃபோர்ஸ், ஆக்சியல் ஃபோர்ஸ் மட்டும் தான் கேரி பண்ணும், இல்லைனா ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா. அப்போ அது கீழே இருக்க பாட்டமில் இருக்கிற வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் மட்டும் தான் டிசைன் பண்ணால் போதும். ஓகே. ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் வரும், ஆக்சியல் வெர்டிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஓகே. அதாவது வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஆகாமல் தடுக்கும் இங்கே. இப்போ நெக்ஸ்ட்டு 8th ஒன்று, மெம்பர் பின்டு கனெக்டடு டு த காலர் ஆன் ஸ்மூத் ராடு. ஓகேவா. இது ஸ்மூத் ராடு, இதுதான் மெம்பர் பின் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் டு த காலரில் கனெக்ட் ஆகுது வித் ஸ்மூத் ராடு, ஆன் ஸ்மூத் ராடு. காலர் வந்து ஆன் ஸ்மூத் ராடில் இருக்குது. இப்போ காலர்னால் என்னதுன்னா, இதில் பாருங்கள் ஸ்மூத் ராடில் இருக்கிறதுனால வெர்டிக்கல் மூவ்மெண்ட் காலரில் இருக்கும். ஓகேவா. பாருங்கள் இப்படி போயிட்டு வரும். ஆனால் பின்னு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வராது, ரெசிஸ்ட் பண்ணியிருக்குது வெர்டிக்கலில். ஓகே. பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணிடுச்சு மூமெண்ட்டை. ஆனால் இங்கே ரொட்டேஷனும் ஆகும். இங்கே பாருங்கள் ரொட்டேஷனும் இங்கே இந்த கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனும் ஆகும், ஃப்ரீ டு ரொட்டேட்டு. ஓகேவா. ரொட்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் ரெசிஸ்ட் பண்ணுது. கரெக்டாக இங்கே பாருங்கள், பர்பெண்டிகுலர் டு த மெம்பர். ஓகேங்களா. பர்பெண்டிகுலர் டு த ராட் மட்டும் தான் ரெசிஸ்ட் பண்ணுது, மீதி ஒரு டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுது. அப்போ ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷனை இல்லை ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஏதோ ஒரு ரியாக்ஷனை அலோவ் பண்ணுது, ஒரு மூமெண்ட்டை அலோவ் பண்ணுது. வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் மூமெண்ட்டையும் ஏதோ ஒரு மூமெண்ட்டையும் அலோவ் பண்ணுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ஷனே இருக்குது. ஓகேவா. அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி இந்த ராடை வந்து இப்படி மூவ் பண்ண முடியாது, தடுக்குது அது. ஆனால் வந்து ராடை வந்து பார்த்திங்கன்னா இப்படி மூவ் பண்ண முடியும். எப்படி பாருங்கள், கீழே இப்படி போயிட்டு வர முடியும், ஆனால் இப்படி போக முடியாது. அப்போ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் 1. ஆனால் ரொட்டேட் பண்ணும் பாருங்கள், இப்படி ரொட்டேட் ஆகும், இது ரொட்டேட் ஆகும். ஓகே. அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். இட் ஹேஸ் ஒன் அன்னோன். The reaction is a force which act perpendicular to the rod. அந்த ராடுக்கு வந்து பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே.
எந்த ராடு, இந்த ராடுக்கு பர்பண்டிகுலராக இந்த ரியாக்ஷன் டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதே சேமே தான், ஆனால் இங்கே இதில் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பின்னுக்கு பதிலாக. இந்த மெம்பர் ஃபிக்ஸ்டு கனெக்டட் டு த காலர் ஆன் த ஸ்மூத் ராட். இந்த மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக மூலிமா கனெக்ட் டு த காலருக்கு வந்து ஃபிக்ஸ்டு கனெக்ட் ஆகிருக்கு அந்த ஸ்மூத் ராடில். இப்போ வெர்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணாது. ஓகேவா, வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும், ஆனால் ஹரிசானல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆகாது, ரொட்டேஷனும் ஆகாது. அப்போ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் 2. ஓகேவா, ஆனால் வெர்டிக்கலாக ஆகும், காலர் இருக்கிறதுனால வெர்டிக்கலாக ஆகும், ஆனால் ஹரிசாண்டலில் ஆகாது. ஹரிசாண்டலில் மூவ்மெண்ட் வந்து தடுத்துரும். அதான் பர்பண்டிகுலர் டு த பர்பண்டிகுலர் டு த ராடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தடுத்துரும். இதில் மூவ் பண்ண முடியாது இப்படி, ஆனால் மூவ்மெண்ட்டையும் தடுத்துரும். ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால மூவ்மெண்ட் நடக்காது. இதை பிண்டாக இருந்ததுன்னா மூவ்மெண்ட் இருக்குது, அதனால் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் 1. இதில் மூவ்மெண்ட் இல்லாதனால 2 ரெசிஸ்ட் பண்ணுது. ஒன்று வந்து வெர்டிக்கல் பர்பண்டிகுலர் டு த ராட் ரெசிஸ்ட் பண்ணுது, இன்னொன்று வந்து ரொட்டேஷனையும் ரெசிஸ்ட் பண்ணுது. நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் 2. இட் ஹேஸ் டு அன்னவுன்ஸ் த ரியாக்ஷன் இஸ் எ ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் பர்பண்டிகுலர் டு த ராட் அண்ட் மூவ்மெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்டு சப்போர்ட்னா என்னென்னா, அதுக்கு முன்னாடி லிங்க்னா என்னென்னு பார்த்துட்டு வருவோம். ஓகே, லிங்க்னா ஒன்றும் இல்லை, இஃப் மெம்பர் ஹேஸ் ஹிஞ்ச்டு அட் போத் த எண்ட்ஸ் ஆஃப் த மெம்பர் அண்ட் நாட் சப்ஜெக்டட் டு லோடிங் இன் பிட்வீன் த ஹிஞ்ச் தென் இட் டேர்ம் அஸ் லிங்க். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மெம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 எட்ஜ்லேயுமே ஹிஞ்சுடு இருக்கணும். அதுக்கு இன் பிட்வீன் த மெம்பரில் எந்த லோடுமே இருக்காது. அதுக்கு பேர் தான் என்னது, லிங்க்னாவே போத் எட்ஜஸில் ஹிஞ்சுடு இருக்கும், அது இன்பிட்வீனில் லோடு இருக்கக்கூடாது, அதுதான் லிங்க்டு. ஓகே, லிங்க்டுனா அதுதான் சொல்கிறாங்க. இப்போ லிங்க்டு மெம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஹவு மெனி ரியாக்ஷன்ஸ் டெவலப்டுன்னு பார்ப்போம். ஓகே, இதுலேயும் வந்து ஒரே ஒரு ஆக்சுவல் ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் தடுக்கும். ஓகே, வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாத மட்டும் தான் தடுக்கும். ஓகே, அதுக்கு பர்பண்டிகுலராக அதுக்கு பேரலாக, இப்போ இந்த மெம்பருக்கு பேரலாக இருக்கக்கூடிய இது மட்டும் தான் தடுக்கும். அது எப்படின்னா, நம்ம சேம் மேலே பார்த்தோம்ல ஆக்சல் ஸ்ப்ரிங் பார்த்தோம்ல பாருங்க, இந்த கான்செப்டே தான் அங்கே. ஆக்சல் ஸ்ப்ரிங் வந்து எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணாலும் கீழே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு சேம் ஃபோர்ஸ் ஆக்சல் ரெசிஸ்டன்ஸ் தான் இது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லல, அதே சேம் கான்செப்டே தான் இங்கே. ஓகேவா, இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம தியரிட்டிக்கலாக வந்ததுன்னு பார்ப்போம். தியரிட்டிக்கலாக பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஞ்சில் சப்போர்ட்டுக்கு எத்தனை ரியாக்ஷனு, 1 to 2 ரியாக்ஷனா. இப்போ ஹிஞ்சில் சப்போர்ட்டில் வந்து பெண்டிங் மூமெண்ட் என்ன இருக்கும், 0வாக இருக்குன்னு எடுத்துக்கோமா. பெண்டிங் மூமெண்ட் அட் பி ஹிஞ்சில் 0. அப்போ கிளாக் வைஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு போடுங்க. கிளாக் வைஸில் என்னது ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸ் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமாக இருக்கிறதுனால வி வராது. அப்போ ஹச் இன்டூ எல்லுன்னு போடலாம். ஹச் இன்டூ எல் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் எதுவுமே இல்லை. அப்போ ஹச் வந்து என்னது 0. அப்போ ஹரிசாண்டல் ரியாக்ஷனே ஆகுது. ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்டை வந்து ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தடுக்காது இது. ஓகேவா, வெறும் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் தடுக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் 1 தான். ஏன் 1னா, மெம்பரை இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கேன் கேரி ஆர் ரெசிஸ்ட் ஒன்லி 1 ஆக்சியல் ஃபோர்ஸ். ஓகேவா, வெர்டிக்கல். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சேம் தட் ஆக்சியல் ஃபோர்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த சப்போர்ட். எந்த இங்கே ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருந்தாலும் எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் இந்த சேம் லிங்க்கில் என்ன ரெசிஸ்ட் பண்ணதோ கேரி பண்ணதோ அதே சேம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சேம் ஆக்சல் ஃபோர்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் 1. ஓகே, இப்போ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெர்டிக்கலாக இருக்கா, இப்போ ஹரிசாண்டலில் கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா என்னது, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் 1, ஹரிசாண்டலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாத தடுக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே வெர்டிக்கல் வந்து 0 ஆயிரும். இதே லிங்க்டு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைண்டாக இருந்ததுன்னா ரெண்டுமே ஹிஞ்சில் சப்போர்ட்டில் 2 ரியாக்ஷனுமே இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0. ஹரிசாண்டல் ரியாக்ஷனாக இருக்கும், வெர்டிக்கல் ரியாக்ஷனாக இருக்கும். ஹிஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா என்னது இன்க்ளைண்டாக இருந்ததுன்னா இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் 2. இதே லிங்க்டு வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் ரியாக்ஷன் வந்து 1. இதே லிங்க்டு வந்து வெர்டிக்கலாக இன்க்ளைண்டாக இருந்ததுன்னா ரியாக்ஷன் 2. ஓகேவா, இதே கேபிள் சப்போர்ட் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கேபிள் சப்போர்ட் சேம் கான்செப்டே தான். கேபிள் கேன் ரெசிஸ்ட் ஒன்லி ஆக்சியல் டென்சைல் ஃபோர்ஸ் மட்டும் தான் ரெசிஸ்ட் பண்ணும், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கூட தடுக்காது. வெறும் ஆக்சியல் டென்சைல் ஃபோர்ஸ் மட்டும் தான் தடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் என்னது, இதில் கீழே சப்போர்ட்லேயும் என்ன ஆகும், கேன் ரெசிஸ்ட் ஒன்லி ஆக்சியல் டென்சைல் ஃபோர்ஸ் மட்டும் தான் இதுவும் ரெசிஸ்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா சேம் ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த சப்போர்ட், then support can also resist same axial tensile force. Okay, cable can resist only axial tensile force, then same force transfer to the support, so support also resist only same axial tensile force. Okay.